கால்குலஸ் மெத்தட் போட்டோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த சம் வந்து இது ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். v is equal to u plus 18. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது எப்படி பண்ணலான்னா, முன்னாடி பார்த்தது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஓகேவா, அப்போது ds பை dt v இஸ் ஈக்குவல் டு ds பை dtன்னு எழுதிடலாம். இது வந்து கிராஸ் மல்டி ஆகும்போது v dt இஸ் ஈக்குவல் டு ds. இப்போ என்ன நாங்கள் v கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, u ப்ளஸ் 18, அதை வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ u ப்ளஸ் 80 இன்ட்டு இந்த வேல்யூ இங்கே எழுதிட்டு dt. இதை வந்து உள்ளாலே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ds இங்கே வந்துருச்சா, உள்ளாலே சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் u dt ப்ளஸ் 80 dt வந்துருச்சா, இஸ் ஈக்குவல் டு ds. ஓகேவா, இப்போது தனியாக இதுக்கு மூணுத்துக்கும் தனியாக இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் இது எப்படி போடுறது சொல்லி கொடுத்தலாம் முன்னாடியே. இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து நான் இன்டகிரேட் பண்ணணும். அதாவது டீனா 0 டி அதை சூஸ் பண்ணணும். இப்போ டீனா 0 டி. ஓகேவா, இது என்னது, இதுவும் டி, அப்போ 0 டி. இது என்னது, எஸ். எஸ்னா 0 எஸ். ஆனால் வீன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது யூ வி அப்படின்ட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது இன்டகிரேட் பண்ணதை நான் எழுதிக்கிறேன். யூ வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதை வெளியே எடுத்தாச்சு. டியும் கேன்சல் ஆகிடும், டியும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன மீதி இருக்கும், யூவை வந்து வெளில போட்டுட்டு இந்த டீயை வந்து உள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ஏவை உள்ளே போட்டுட்டு டீயை வெளியில் போட்டுக்கணும். ஓகேவா, நான் சொல்கிறேன் அப்புறம் புரிகிற மாதிரி. ஸ்கொயர்லாம் இதுக்கு வந்ததுன்னா சொல்கிறேன் இருங்க. இது மாதிரி எஸ்ஸை உள்ளே போட்டுட்டு மீதி எந்த இன்டகிரேஷனும் மேலே எழுதிக்கணும். ஓகேவா, இப்போது யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. இப்போ எதுக்கு இங்கே வந்ததுன்னா, இது வந்து இதுக்கு ஒரு இன்டகிரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் த பவர் n+1/2 அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, என்னன்னா இப்போது இங்கே என்ன இருக்குது, டி 2 டி இருக்குது. ஓகேவா, அப்போது +1 பண்ணாலும் அதை தான் வரும். ஸோ t - 0ன்னு போடுவோம். ரைட்டா, வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அது டி ஸ்கொயர்னு ஆகிடுச்சு. இப்போ டி ஸ்கொயர் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணோன்னா டி ஸ்கொயர். ஓகேவா, டி ஸ்கொயர்னு நம்ம வந்துடுச்சு, முன்னாடி ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக அப்போது நம்ம அது இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு யூ வெளில எடுத்துகிட்டு அந்த இன்டகிரேஷனை வந்து உள்ளே எழுதிக்கணும். இதுவே ஏ வெளில எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ப்ரீஃபாக எழுதணுன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஈஸ் ஈக்குவல் டு s - 0. 0